ரிஷபராசி நண்பர்களுக்கு 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும்? ராசியிலேயே சுபகிரகம் அமர்ந்திருந்தது. அந்த சுபகிரகமான குரு மே மாதத்திலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். இந்த சமயத்தில் ராசிக்கு சனியின் பார்வை மார்ச்லேருந்து கிடைக்க போகிறது. அதனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2025ஆம் வருடம் ரிஷபராசி என்பர்கள் சற்று சோர்வோடு சுணக்கத்தோடு மந்தத்தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கும். எதையும் அப்புறம் பார்த்துக்கலாம், இது இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு தள்ளி போடக்கூடிய அந்த எண்ணம் மனதில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்திற்கு சனி வருவது தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா குருவும் 2ஆம் இடத்துல இருப்பார் மே மாதத்திலேருந்து அப்படின்னும் பொழுது பண வரவை நிச்சயம் அதிகரிப்பார். தொழில் வளர்ந்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறது, இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றம் அடைந்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். 2ஆம் இடத்துல குருவினால் பணவரவு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பணவரவு, வேலை கிடைத்து வருமானம் வருவது, இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, எதிர்பாராத வகையில் சில இடங்கள்லேருந்து பணம் நமக்கு கிடைக்கிறது, லோன் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வது, வியாபார அபிவிருத்தியாகி பணவரவு வர்றது, இந்த மாதிரி எல்லா வகையிலிருந்தும் பணவரவு குறைவில்லாத வருடமாக இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துல குரு அமர்றது அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றும். அண்ணன் தம்பி சரியாக பேசிக்கல, அப்பா அம்மாவோடு சரியாக பேசுறதில்லை, கணவன் மனைவி எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், குழந்தைகளோட நேரம் கிடைக்கல பழக, இந்த மாதிரி குடும்பத்தில் எந்த விதமான மனசங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய அமைப்பு குரு 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு நன்றாக இருக்கும், பேச்சினால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அற்புதமான வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது. திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியினால் திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். அதனால் உங்களுடைய பூர்வீக தொழில் இல்லை பூர்வீக சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்து இல்லை அதன் மூலமாக வருமானம் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வ வழிபாட்டை அதிகம் மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால எதிலும் சற்று கவனம் தேவை. புதிய முயற்சியாக இருந்தாலும் பலமுறை சிந்தித்து பண்ணுங்க. இல்லை உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் ஏதாவது நீங்கள் செயல்படுத்த போகிறீங்கன்னா அதில் மிக கவனமாக இருங்க. பணத்தை கையாளும் இடத்துல கவனமாக இருங்க. எதையும் நேர் வழியில் சென்று அணுகுவது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இதன் பிறகு ராகுவுடைய பெயர்ச்சி மே மாதத்தில் 10ஆம் இடத்துக்கு ராகு வரார். குருவின் பார்வையின் கீழ் 10ஆம் இடத்துல ராகு அமர்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணோன்னு மனசில் நினச்சது தான், ஆனால் அதுக்கான வழிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லை என்னுடைய ட்ரீம் ஜாப் இதுதான் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் அந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு எதையோ எதிர்பார்த்து அந்த வேலையிலலாம் காத்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெற்றியை நீங்கள் அதிகம் பார்ப்பீங்க தொழில் ரீதியாக ரிஷபராசி என்பர்கள் இந்த 2025ஆம் வருடத்தில். 4ஆம் இடத்திற்கு கேது வருவது அப்படிங்கிறது உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு அமைப்பில் இருக்கும். வேலையில் ஒரு ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம அறியாமலேயே ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, நிறைய நேரம் உழைக்கிறோமே அப்படின்னு நினைக்க வைக்கும். தாயினால் சில சங்கடங்கள் மனக்கசப்புகள் ஏற்படலாம். தாயினுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வருடத்தின் முற்பகுதியை விட வருடத்தின் பிற்பகுதி இன்னும் சற்று சாதகமாக தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 2025ஆம் வருடம் அமையப்போகிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம், ராம் ராம்.